வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தங்க நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு கொடுக்க போகிறாங்க? ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மாறி அந்தந்த கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டாங்க. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஆண்களுக்கு பேருந்து இலவசம் அப்படின்ற மாதிரி எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இனி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதற்காக இப்போ இருந்தே உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் அக்கௌண்ட் எல்லாமே ரெடியாக ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. ஸோ தங்க நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வர இருக்கு. ஸோ இந்தியாவில் தங்கத்தின் முதலீடு, சேமிப்பு, அவசர காலத்தில் தேவைப்படும் லிக்விட் கேஷ் என பல வகையில் கை கொடுக்கும் அவசர பணமாக தேவைப்படும் நேரத்தில் தங்க நகைக்கடன் வாங்கும் பழக்கம் இருந்து வருகிறது. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. இடையில் சில வாரங்கள் விலை குறைந்தாலும் மீண்டும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுதான் இதற்கு காரணம் அப்படின்றது. தங்கத்தின் மதிப்பு 75% வரை கடன் கிடைக்கும். உங்களிடம் 2 லட்சம் ரூபாய் மதிப்பினால் தங்க நகை இருந்தாலும் தங்கத்தின் மதிப்பில் 75% வரை உங்களுக்கு தங்க நகை கிடைக்கும். எனவே இன்றைய தங்கத்தின் மதிப்பில் 2 லட்சம் ரூபாய் விலை இருக்கும் என்ற எண்ணத்தில் முழு மதிப்பிற்கான தொகையும் வாங்க முடியாது. ஸோ 75,000 ஒரு பவுனுக்கு 75,000. ஸோ 1.5 லட்ச ரூபாய் 2 பவுனுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதிகபட்சமாக 5 பவுனுக்கு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்களே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 லட்சம் ரூபாய் தங்கம் இருந்தாலும் தங்கத்தின் மதிப்பில் 75% வழங்கப்படும். தங்க நாணயங்களை வைத்து தங்க கடன் வாங்க முடியாது. ஓகேங்களா? வங்கிகள் அங்கீகரிக்கப்பட்ட கடன் நிறுவனங்கள் என்று தங்க நகை கடன் வழங்கும் நிறுவனங்கள் மட்டுமே நகைக்கு கடன். கோல்டு நோல் வழங்க தங்க நகைகளுக்கு கோல்டு காயின் கிடையாது. ஸோ அதே போல் தங்க பிஸ்கட்டுகள், பார்கள், டிஜிட்டல் தங்கம் ஆகியவற்றை வைத்து கோல்டு லோன் பெற முடியாது. நகையாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே கடன்கள் வழங்கப்படும். ஸோ இதை தெளிவாக சொல்கிறாங்க. தங்க நகையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கடன் வழங்கப்படும். நகையாக இருக்கிற கடன், தங்க நகைகள் மட்டுமே இந்த கடன் வழங்கப்படும். குறிப்பிட்ட நகைகளை வைத்து தங்க நகை கடன் வாங்க முடியும். ஸோ தங்கத்தின் தரம், பியூரிட்டி இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பியூரிட்டி எவ்வளவு கேரட் உள்ளது, அதன் அடிப்படையில் 22 கேரட் தங்க நகைக்கு கடன் வாங்கலாம். 18 கேரட் தங்க நகைக்கு பல இடங்களில் தங்க நகை கடன் கிடையாது. அதேபோல் தங்க நகைகளில் பற்கள் பதித்த ஆன்டிக் நகைகளுக்கு கடன் வழங்கப்பட மாட்டாது. தங்கத்தின் மதிப்பு இது போன்ற நகைகளில் எடை போடுவது கடினம். மேலும் நகைகளை உருக்கினால் மட்டுமே நிகர தங்கம் எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஸோ வெள்ளி நகைகளை அடகு வைக்க முடியாது. தங்கத்தினை ஒப்பிடும்போது வெள்ளியின் விலையும் பல மடங்கு அதிகரித்துள்ளது, எல்லோருக்குமே தெரியும். ஸோ வெள்ளி நகைகளை அடகு வைக்க முடியாது. தங்கத்தில் இருக்கும் விதிகள் மற்றும் வெள்ளி நாணயங்கள் வெள்ளி வகைகள் நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களுக்கு பொருந்தாது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் மட்டுமே இந்த நகைக்கடனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த நகைக்கடனை நீங்கள் வைக்கணும் அப்படின்னா தேர்தல் வாக்குறுதிகள் கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க இந்த ஜனவரி எண்டுக்குள்ளார. ஸோ அதுக்குள்ளாரே நீங்கள் பார்த்திங்கன்னா ஜனவரி இறுதிக்குள்ளார உங்களுடைய நகைகளை 5 சவரனுக்கு உள்ள உங்கள் அருகாமையில் இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான காலங்க. இதுக்கப்புறம் வச்சிங்க அப்படின்னா பிப்ரவரியிலேருந்து வச்சிங்க அப்படின்னா தள்ளுபடி கிடைக்க வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ அதனால் இப்போவே உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கி அணுகி தங்க நகைகளை வச்சு உங்களுக்கு வாழ்க்கையில் 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் பயன்பெறுங்கள். நண்பர்களே, பெயர் பட்டியல் எல்லாமே வெளியிட போகிறாங்க. 2021 மீதி இருக்கிற ரிலாக்ஸேஷன் பெயர் பட்டியல் வெளியிட போகிறாங்க. ஸோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நகைக்கடன் தள்ளுபடி உறுதி, விவசாய கடன் தள்ளுபடியும் உறுதி. ஹாப்பியாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.